எந்த ஒண்ணு சேர்க்க மாட்டோமா? அதுக்கு சொல்றது ஏன் சொல்றதுன்னா, நல்ல ஒரு கம்பெனில வேலை பார்க்கணும், அந்த கம்பெனி சூழ்நிலை மூடப்பட்டுருச்சு, நீங்க வேற வேலைக்கு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம கம்பெனி நல்லா நடந்துகிட்டு இருக்குது. அதானி கம்பெனியா இருக்கட்டும், அம்பானி கம்பெனியா இருக்கட்டும், எந்த கம்பெனியா இருந்தாலும் கம்பெனில சில ஓட்டைகள் இருக்கத்தான் செய்யும். கம்பெனில சில ஓட்டைகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு வராம இருக்கணும்னு சொன்னா, அதான் சொல்றேன், மேனேஜ்மெண்ட் என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், ஒரு லேபரு, மேனேஜ்மெண்ட், அடுத்தது கேஷியர், இப்படி நம்ம வேலைக்கு தோத நம்ம செஞ்சுக்கிட்டு வச்சிருப்போம். ஹிந்தியில பேசணும், ஹிந்தி தெரியாது, ஹிந்தி பாவம், தமிழ் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறேங்க, வேற வழி இல்ல, ஷார்ட்டா முடிக்கணும், அதுக்காக நான் தமிழ்ல பேசிட்டு போறேன். அதாவது லேபர்கள், சில வேலைக்காரங்க வேலை பார்ப்பாங்க, வேலை முடியுமா 8 ஹவர் எப்ப முடியும், 10 ஹவர் எப்ப முடியும், 12 ஹவர் எப்ப முடியும்னு அதோட நேரா வீட்டுக்கு போயிருவாங்க. வீட்டுக்கு போனா கம்பெனியை பத்தி நாளைக்கு தானே வேலை, நாளைக்கு 9 மணிக்கு போனா போதுன்னு சொல்லிட்டு ஏதாவது மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு படமோ பேசிக்கிட்டு அப்படியே வாழ்க்கை. ஆனால் அவர்கள் முன்னேறுவது ரொம்ப கஷ்டம். இதுதான் நான் சொல்றது, அவர்கள் மேல வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த 50% பேரு மேல வரவே முடியாது. ஏன்? அவங்க வந்தாங்க, வேலை பாக்குறாங்க, வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போறாங்க, வீட்டுல உள்ள அவங்க வேலை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமா என்ன இருக்குது அதை செய்யறாங்க, அதை பாக்குறாங்க, அதை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க படுத்துறாங்க, படுத்து முடிஞ்சு காலையில வேலைக்கு வராங்க. இது என்னன்னா ஒரு கடமைக்காக செய்யறாங்க. தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம வேலை பார்க்கணும், அவங்களுக்காக சம்பாதிக்கிறாங்க, வர்ற மாச சம்பளத்தை வாங்கி நேரா வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அது எவ்வளவு ஏதுன்னா கேட்கற கிடையாது, எதுவும் கிடையாது. கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி அனுப்பிட்டு அந்தந்த நேரத்துல ஒரு செலவுக்கு காசு கூட இல்லாம இருக்கு, அதை யார்கிட்டயே கடன் வாங்குவாப்புல, வர்ற மாசத்துல அதை மாத்தி கொடுக்குறது, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு 50% இவர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு நிறைய அவங்களுக்கு என்ன சொல்றது ட்ரைனிங் தேவை இருக்குது. அவங்கள நான் நேரடியா பார்த்தேன்னு சொன்னா, நான் கண்டிப்பா அப்படி நான் ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பேன். அதை சொல்லிட்டு நான் ஒவ்வொரு மேடையிலையும் இதான் சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லா மீட்டிங்லயும் இப்படிதான் சொல்றேன். நான் சில ஆளுகள் சிகரெட்டை நிப்பாட்டின ஆள் இருக்குது, சில ஆள் தண்ணியை விட்ட ஆள் இருக்குது, சில ஆள் குடும்பத்தை சரியா கொண்டுட்டு போய் செஞ்சு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை என்னால கண்ணுக்கு முடிஞ்சா நான் செஞ்சிருவேன். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. யாராவது உங்களுக்கு கெட்டவர்கள் இருந்தா அவர்களை திருத்த பாருங்க, அவர்களை நீங்க திருத்தினீங்கன்னு சொன்னா அந்த நன்மை அவங்களுக்கு மூலமா பிறகு பிள்ளைகள் அவங்களுடைய வாழையடி வாழ வர்ற அந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு சேரும்னு சொல்லி இருக்காங்க. அதனால உங்க கூட இருக்கிற நல்ல மனிதர்களை யாரையும் கெடுக்க நினைக்காதீங்க. கெட்டு போய் இருக்கிறவங்களை திருத்த பாருங்க. இது உங்களுக்கு இந்த உலகம் சீக்கிரம் முடியக்கூடிய காலம். எப்படி வேண்டாலும் நம்ம இந்த உலகம் முடியலையா இருந்தாலும் நம்ம முடிஞ்சிடும், நம்ம கதை முடிஞ்சிடும். நம்மளுக்கு ஒரு ஆயுசு இருக்குது, நமக்கு ஒரு வயசு இருக்கு, அந்த வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் தான் ஆகணும். யாரும் நான் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கையை சரியா வாழ்ந்தான்னு சொன்னா நம்ம இந்த உலகத்திலையும் ஜெயிக்கிறோம், மறு உலகத்துல சொர்க்கம் நரகம்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம், அதையும் நம்ம பார்த்தோமோ இல்லையா, ஆனா அப்படி ஒண்ணு இருக்கு. அப்படி நம்பிக்கை வச்சு வாழ்ந்தால் கரெக்டா வாழலாம். இவர்கள் முதல் தரம். 2வது தரம் இருக்கிறாங்க, அவர்கள் யாருன்னு சொன்னா ஒரு 25% இருக்கிறாங்க. எப்படி? நம்முடைய நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்துட்டோம், அந்த கம்பெனில வந்தா சரி என்ன பிரச்சனை, எப்படி பிசினஸ் போயிட்டு இருக்குது, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது, இந்த வருஷம் எவ்வளவு டார்கெட் கொடுத்துருக்காங்க, அந்த டார்கெட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், கேஷியரா இருக்கும், அதுக்கு கீழே உள்ளவங்க, அவங்களுக்கு உள்ளவங்க எல்லாம் இப்ப அதை யோசனை பண்ணிட்டு அவங்களுடைய எண்ணமே இந்த கம்பெனியை மேல கொண்டு போகணும், இந்த எண்ணத்துல வாழ்வாங்க. இவர்கள் தான் இந்த கம்பெனியை நல்லபடியாக இந்த லெவலுக்கு மேல கொண்டுட்டு போன ஐதர் டிராவல்ஸோ கார்கோவோ இன்னும் கீழே ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல இருந்து செஞ்சுட்டு வந்த பிசினஸ் எல்லாம் நம்ம கூட இருந்த இந்த உழைப்பாளர்கள், இந்த நம்பிக்கையாளர்கள், இவர்கள் தான் இறைவனுக்கு பயந்தவர்கள். இந்த கம்பெனியை நல்லபடியா கொண்டு போகணும், இந்த கம்பெனியை ஜெயிக்க வைக்கணும், இந்த கம்பெனியை ஜெயிச்சு இந்த கம்பெனி ஓனர் மேல நல்லபடியா வந்தா நமக்கு நல்லது செய்வாங்க. இந்த குடும்பம், எத்தனை குடும்பம் இருக்கு உங்களுக்கு தெரியும், இந்த கம்பெனி நம்பி ஒரு 1000 குடும்பத்துக்கு மேல நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 1000 குடும்பத்தைங்க என்ன எப்படி நான் எப்படி காப்பாத்துன்னு நினைக்கிறாங்களோ, என் பின்னாடி எனக்காக உழைச்சு இவங்களுடைய டார்கெட்டை அதிகப்படுத்தி ஒவ்வொரு வருஷம் நான் கொடுக்கிற டார்கெட்டை அதிகப்படுத்தி, ஏன்னா அன்னையில இருந்து ஒரு நிறைய மேனேஜ்மெண்ட் வந்துச்சு, எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே அழகாக செஞ்சு கொடுத்துட்டு அவங்க தேவை வரும்போது அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப உள்ள புது டீம் நம்ம ஆரிஃப் ரொம்ப காலமா இருக்கிறாப்புல நம்ம கம்பெனில, இன்னைக்கு 20 வருஷம் ஆரிஃப் இருக்கிறான்னு ஒரு பார்ட் டைமா ஆரிஃப் நம்ம கம்பெனி நல்லா புடிச்சு போய் கம்பெனில அப்படி சொந்தமா இதாயிருச்சு, இங்கே அக்கம் அடிச்சுட்டு இன்னை வரைக்கும் நம்ம கம்பெனில இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு நம்ம கம்பெனியை பிடிச்சு போயிருக்கு, எனக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு. எதா இருந்தாலும் எந்த இதா இருந்தாலும் டைரக்ட் ஃபார்வர்டு, அதாவது என்ன சொன்ன எதையுமே பார்க்க மாட்டாரு, யார் தப்பு செஞ்சாலும் கூப்பிட்டு சொல்லுவாரு, கேட்கலையா அடுத்தது அவருக்கு என்ன செய்யணுமோ அதை நம்மகிட்ட சொல்லுவாரு, நான் என்ன செய்யணுமோ செஞ்சு விட்டுருவேன்.
அடுத்ததாக அதே மாதிரி வந்ததுல நான் பார்த்தேன் ஃபாத்திமா அதே மாதிரி கேரக்டர். என்ன ஒரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு எதா இருந்தாலும் சொல்லி பாப்பாப்ல, சொல்லலையா முடியலையா அப்ப என்கிட்ட வந்து சொல்லிடுவாப்ல, அதுக்கு உள்ள தீர்வு நான் என்ன செய்யணுமோ செஞ்சிருவேன். அப்புறம் பெரோஸ் வந்தா பெரோஸ், அதுக்கு முன்ன பெரோஸ் ஆரிப்புடைய அடுத்த லெவல்ல இருந்துட்டு இருக்காப்ல. எல்லா இடத்துலயுமே நான் வந்து ஒரு ஆளுக்கு பிறகு இன்னொரு ஆளு கரெக்டா வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ஆரிப்பு, ஏன்னா எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகும், எல்லாரும் இருக்காங்க. அதனால வந்து எல்லாருக்கும் ஒரு மௌத்து இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், அந்த மௌத்தை நம்பி வாழணும். ஒருத்தன் நம்ம கம்பெனில ஒரு கத்தார்ல வேலை பார்த்தாப்ல, அது வந்து ஒரு யூஎஸ்பி எடுத்துட்டு வருவாப்ல, இன்ஜினியர் படிச்சவன். அவன் வந்து அந்த அந்த சிஸ்டம், அக்கௌண்ட் சிஸ்டம் எல்லாம் அவன் கையிலேயே வச்சுக்கிடுவான். வந்து அங்க வந்து சிஸ்டத்துல ஜாயின் பண்ணிட்டு எடுத்து அதை வந்து எல்லாம் முடிச்சுட்டு கம்பெனி முடிஞ்சது போனா அதை உருவி அப்படியே ஆர்னாக்கோலியில கட்டிட்டு போயிடுவாப்ல. நான் இப்ப கேட்டேன், ஏன்பா நீ வந்து எல்லாருக்கும் கத்து கொடுக்கலாமே, உனக்கு நாளைக்கு யாராவது வந்தா இந்த வேலையை கத்துக்கிட்டா நீ வந்து அந்த வேலையை கத்து கொடுத்ததுக்காக உனக்கு வந்து நன்மை கிடைக்குமாப்பா, உனக்கு நாளைக்கு இறைவன் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொன்னா, அது சொர்க்கம் இருக்க என்னமோ எனக்கு தெரியல. நான் கத்து கொடுத்தேன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவான், இவன் அந்த இடத்துல வந்து உட்காந்துருவான், என்னால முடியாது, நான் கத்துக்கிட்டது நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்துல சொல்றேன். எல்லாரும் அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இதுக்கு பிறகு வரவங்க இனி எத்தனை பேர் வரவங்கன்னா இருக்கிறாங்க. நம்முடைய வேலையை கத்து கொடுத்தா இறைவன் அதான் சொல்றான், நீ கற்ற கல்வியை 3 விஷயம் உன் பின்னாடி வரும். நீ கற்ற கல்வியை நீ வந்து மற்றவங்களுக்கு எட்டி வச்சின்னு சொன்னா அவங்க மூலியமா எத்தனை பேர் வர்றாங்களோ அவர்களுடைய நன்மை எல்லாம் உங்களுக்கு சேரும். அப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்கனால தான் நம்மளுடைய இப்ப பாத்திமாவோ ஆரிஃபோ பைரோஸோ இவங்களுடைய ஒரு காலம் முடியுதுன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம வழி விட்டுட்டு அவங்களுடைய வேலைக்கு நம்ம இது கத்து கொடுக்குறாங்க பாருங்க, அவர்களுடைய நன்மை கண்டிப்பா வந்து இந்த கம்பெனில இன்னும் இந்த சொல்லிட்டு போனாப்ல, நான் இல்லண்டா கூட குமார் சொன்னா, நான் இல்லண்டா கூட இந்த என்ன சொல்ற இந்த உழைப்பாளர் தினம் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இதான் உண்மைதான். ஏன்னா நான் இருக்க போறது கிடையாது. நாளைக்கோ இல்ல நான் அடுத்த வருஷமோ நான் இருப்போம் சொல்ல முடியாது. போன வருஷம் நோம்புக்கு இருந்தவங்க இந்த வருஷம் நோம்புக்கு இருக்கல, அதனால அடுத்த வருஷம் இருக்கிறவங்க இருப்பாங்களா என்னமோ சொல்ல முடியாது. அது ஆண்டவன் போட்ட இது விதி, வேற ஒண்ணும் கிடையாது. விதியை நம்பணும், ஆனால் விதியை விட மதி ரொம்ப முக்கியம். அதனால சில விஷயம் சொல்றேன். இந்த நம்மளுக்காக இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால சிலவங்கலாம் அதான் சொல்றேன், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சொல்ல கேட்டு அழகாக அவங்களுடைய ஃபாலோ பண்ணி அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்காக அவங்க கூட இருக்கிறவங்க கரெக்டா பயணிச்சாண்டா இந்த கம்பெனியை நல்ல விதமா கொண்டு வரலாம். இன்னைக்கு இந்த கம்பெனி நல்ல விதமா இருக்கிறதுக்கு காரணம் இதே மாதிரி மேனேஜ்மெண்ட், இவர்களுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் இதுக்காக செய்யறாங்க. இவங்க 2ஆம் தரம். இவங்களாலதான் ஒவ்வொரு கம்பெனிங்க இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்குன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களால இவர்களும் நல்லா இருப்பாங்க. இவங்க மறுபடியும் எங்கேயும் போய் ஒரு கம்பெனி திறந்தா கூட அவங்க கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு, ஜெயிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. மனசார ஒரு என்ன சொல்றது ஓனரை கண்டிப்பா நான் அனுப்பி வைப்பேன். ஏன்னா யாராவது தொழிற்சை நான் தான் சொல்ல என்னட்டே இருக்கணும்னு இல்ல, நான் எப்படி ஒரு வீட்டுல வேலை பார்த்து டிரைவரா இருந்து ஒரு 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் வாங்கிட்டு வந்து வெளியே வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஜெயிச்சேன்னு சொன்னா அதே மாதிரி எல்லாருமே ஒரு கஷ்டம் படணும், கஷ்டப்பட்டா வெளியே வந்தா ஜெயிக்க முடியும், ஜெயிக்கணும். அத தைரியம் வேணும், வேற ஒண்ணும் கிடையாது. நிறைய பேர் பயப்படுறாங்க, வெளியே போனா கஷ்டமாகுமா, அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா, வரத்தான் செய்யும். கஷ்டம் இல்லாம ஒருத்தவன் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில எவன் கஷ்டப்படாம ஜெயிக்கன்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. அது அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகவாதி, எதா இருந்தாலும் எந்த இதுலயும் ஒருத்தவன் கஷ்டப்பட்டான்னு சொன்னா அவன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், கஷ்டம் இல்லாம ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உடனே அதாவது இந்த 2வது தரப்பு நான் சொன்னேன், இந்த 2வது தரப்பு இப்படிப்பட்டவங்க இந்த 25% இருக்கிறாங்க. இவங்கனாலதான் இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு கம்பெனிங்கெல்லாம் பெரிய லெவல்ல வளர்ந்துகிட்டு வர்றதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு நல்லவர்கள் பின்னாடி, ஒரு ஓனருக்கு பின்னாடி ஒரு நல்லவர்கள் மதியம் எடுத்துக்கிறீங்க. எவ்வளவு நாள் இத்தனை வருஷமா அவருடைய வயசு காலம் முடிஞ்சு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டாப்ல, இருந்தாலும் அவர் நம்ம கம்பெனில வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஊர்ல போயிட்டு ஏதாவது பிசினஸ் பண்றாரு, இருந்தாலும் அந்த பிசினஸ் அவருக்கு போதுமானதா இல்லாதனால இப்ப வந்துட்டு இருக்கிறாரு. அடுத்தடுத்த சூழ்நிலையில சொல்றேன், எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். மாறிக்கிறங்க, மாறுங்க, ஏறுங்க, நல்ல ஒரு நிலைமையில கொண்டுட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். நான் அதுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த 25% பேருக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க இது கம்பெனி விட்டு போனவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அந்த நல்ல எண்ணத்துல போறவங்க நல்லா இருப்பாங்க. அடுத்ததான் 3வது ரகம் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் கொஞ்சம் டேஞ்சரு. இந்த 3வது ரகத்தை நான் பத்தி பேசணும்னு சொன்னா நம்ம கம்பெனில இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நல்லவர்கள் இருக்கிற இடத்துல 1-2 கெட்டவர்கள் இருந்தா சமாளிச்சிடலாம். அதாவது ஒரு 10 நல்லவர்கள் இருந்தா ஒரு 4 கெட்டவர்கள் இருந்தா கூட சமாளிச்சிடலாம். ஆனால் 4 நல்லவர்கள் 10 கெட்டவர்கள் அந்த கம்பெனி நடத்துறது ரொம்ப கஷ்டம்.
அதனாலதான் அப்பப்ப நான் களை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணா நான் விட மாட்டேன். தப்பு பண்ணால் சொல்லி பார்ப்பேன். ஒரு ட்ரிப் மன்னிப்பு கொடுப்பேன், 2 ட்ரிப் மன்னிப்பு கொடுப்பேன். அதுல திருந்தினவங்க இன்னைக்கு நம்ம கம்பெனில இருக்கிறாங்க, இல்ல எப்பயோ போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்பவும் நான் சில பேர்களை நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சில பேர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு 20 இருந்து 25 வருஷம் 15 வருஷம் உழைச்சவங்க எல்லாருமே கூட இருக்கிறாங்க. அவர்களுக்காக தான் நான் இதையெல்லாம் செய்யறேன், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நான் வந்தேன், இன்னைக்கு காலையில முடிவெடுத்து இன்னைக்கு 1ஆம் தேதி நாளைக்கு வச்சிடலாம் நான் ஆரிப்பாய் முடியாது. நாளைக்கு இல்ல 2ஆம் நாள் வச்சிடும், 3ஆம் நாள். அப்ப விசாரிக்கும் போது 1ஆம் தேதி இன்னைக்கு வச்சாதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தொழிலாளர் தினம் நம்ம இந்த வருஷத்துல இந்த நாள்ல கொண்டாடினா நல்லா இருக்குன்னு இன்னைக்கு நான் இவ்வளவு முடிவு எடுத்து அர்ஜென்டா எடுத்தது. இல்லாட்டா நம்ம தஸ்மா டீச்சர்ஸ் வேறையே வெளியில எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் இன்னைக்கு 1ஆம் தேதி நம்ம லேபர்கள், நம்முடைய தொழிலாளர்கள், நம்முடைய சகோதரர்கள் எல்லாரும் சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போகணும், சந்தோஷமா ஏதாவது ஒரு பரிசு கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு முடிவெடுத்து இந்த தங்க பரிசு இன்னைக்கு கொடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த 1-2 கம்பெனில இருக்கிறவங்க நான் சொல்லியிருக்கிறேன், அவர்கள்லாம் மாறிக்கிறீங்க, இது பண்ணிக்கிறீங்க. ஆனால் பிடிச்சா உங்களை நம்பி உங்களுடைய குடும்பம் இருக்குது, உங்களுடைய அப்பா அம்மா இங்க அனுப்பி வைக்கிறாங்க, உங்களுடைய உங்க பொண்டாட்டி அங்க இருந்து புருஷனை நல்லபடியா அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க வேணா சம்பாரிச்சு இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கலாம், இல்ல ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் இருக்கலாம். நீங்க ஒரு 50,000 ரூபாய் அனுப்பலாம், ஒரு 4 மாசத்துக்கு 50,000 50,000 ரூபாய் திருடி அனுப்பலாம். 4 மாசத்துக்கு நீங்க ஏதாவது பொண்டாட்டிக்கு நிறைய அனுப்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது பொண்டாட்டிக்கு தெரியாது. சரி, நம்ம புருஷன் நம்ம சம்பாரிச்சு நல்லபடியா வேலை செஞ்சு உழைச்சுதான் அனுப்புறான்னு நினைக்கலாம். ஆனா 5வது மாசம் பிடிப்பட்டதுக்கு போறோம், இந்த 50,000 25,000 சம்பளம் 50,000 அனுப்பிட்டு இருந்த அந்த 50,000 அனுப்ப முடியாம 25,000 கூட அனுப்ப முடியாம சில நாசமானவர்கள் சில கம்பெனிகளை அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளை மோசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அப்போ அந்த பொண்டாட்டிக்கு தெரியாது, என்னடா நம்ம 50,000 அனுப்பணும், என்னாச்சு திடீர்னு இந்த மாதிரி 25,000 கூட அனுப்ப முடியல. காரணம் திருடன் இருந்தால் அவன் கடைசியா கம்பெனியை நாசம் பண்ணுவான், தன்னுடைய குடும்பத்தையும் நாசம் பண்ணிடுவான். அப்படிப்பட்டவன் தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அது ஒரு 25% வைங்க, ஒரு 10-15% ரொம்ப கிடையாது. அப்படிப்பட்ட இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் ஜெயிக்கணும் நினைச்சு திருடி ஜெயிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு நான் இன்னைக்கு 20 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாதிரி கம்பெனில பெரிய லெவல்ல வந்தேன். பெரிய இதுல வந்ததுக்கு 20 வருஷம் எனக்கு குறைஞ்சது. நான் கஷ்டப்பட்டது அவ்வளவு கஷ்டப்படுகிறேன். எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, இந்த சீலன்னு நானும் குப்பூஸ் இல்லாம அலைஞ்ச காலம் இருக்குது. சீலன்னு நானும் இந்த கார்க்காக நான் டிரைவரா இருப்பான், லேபரா இருப்பான், தூக்கிட்டு பார்சலையும் இதையும் அவ்வளவு கஷ்டப்படும். இந்த மாதிரி வெயில் நேரத்துலன்னா தண்ணி கொதிக்க உங்களுக்கு தெரியுமா, அந்த தண்ணியன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு குடிச்சு அந்த பராத்து எங்க இருக்கு வாங்கி குடிச்சிட்டு சில நேரம் பசியும் பட்டினியுமா பழையாசல உட்காந்துருவோம், பேர்ச்சம்பளம் கிடக்கும், அதை எடுத்து தின்னுட்டு அப்படி என்ன வாழ்க்கை நடத்தணும். அதே மாதிரி வாழ்ந்தவனுக்கு தான் இந்த கஷ்டங்களை தெரியும், அவன் தான் ஜெயிக்க முடியும். எடுத்தையுமே படிச்சோம், நம்ம டிகிரி படிச்சுட்டா நம்மளுக்கு வேலை கிடைக்கும், நம்மளுக்கு அப்படி கிடைக்கும், நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட பார்த்துட்டு ரஜினிகாந்த் ஒரு 3 மணி நேரத்துல அவன் பெரிய ஆள் ஆயிடுவான், விஜய் வந்தான்னு ஒரு படத்தை பார்த்துட்டு அவன் நடிச்சுட்டு அதே மாதிரி ஆயிடலாம், அதே மாதிரி நம்ம ஆயிடலாம்னு சொல்லிவிட்டு நீங்க யாராவது கனவு பண்ணீங்கன்னா அங்க நீங்க ஃபெயில் ஆகுறிய. இதுதான் தப்பான வாழ்க்கை. ஒரு மனுஷன் ஜெயிக்கிறான்னா கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 10 வருஷமா ஆகும். அவன் 10 வருஷம் கஷ்டப்பட்டாதான் கண்டிப்பா அவனுடைய இங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த நாட்டுடைய நிலைமை என்ன, இந்த கம்பெனி எப்படி நடத்தலாம், என்ன லைசன்ஸ் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது குறைஞ்சது ஒரு 10 இருந்து 15 வருஷம் ஆகும். இதையெல்லாம் நாங்க கத்துக்கிட்டு தான் நாங்க தொழில் ஆரம்பிச்சோம். தினம் எடுத்ததுமே நம்ம கம்பெனில உள்ள பூந்து கம்பெனில கிடைக்கிற காசுல இருந்து கொஞ்சம் திருடி கொஞ்சம் அனுப்பிக்கிட்டு இருக்கலாம். எப்படி ஒண்ணு செய்யலாம், ஓட்டை இல்லாம இருக்கலாம். அது அந்த ஓட்டையை மேனேஜ்மெண்ட் கூட விட்டுட்டு இருக்கலாம். ஒரு 10 ரூபா 5 ரூபா போதான் செய்ய அட்ஜஸ்ட் பண்ணலான்ட்டு அந்த 10 ரூபா 5 ரூபா திருடு 10 அதோட சேர்த்து 100 ரூபாய் திருட கிளம்புவா பாருங்க. அப்பதான் அந்த கம்பெனில மாற்றுறது. இப்படிப்பட்ட மாற்றவன் இருந்தால் உங்க கம்பெனில யாராவது இங்க ஓனரா இருக்கிறவங்க முதல்ல அதை கரெக்டா தலை எடுத்துட்டு சரி பண்ணிட்டீன்னு சொன்னா நீங்க ஜெயிக்க முடியும், உங்க கம்பெனியை கண்டிப்பா கொண்டு வர முடியும். 25% நம்மளுக்கு சம்பாதிக்க நம்மளுக்கு எல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இந்த 25% இங்கிட்ட ஒரு 25% இருக்கிறான் பாருங்க, அவன் தான் இந்த கம்பெனியை ஜெயிக்க விடாம நாசம் பண்றதுக்கு காரணம். இங்கிட்ட ஒரு 50% இருப்பாருங்க, இவனால எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க ஜெயிக்க முடியாது, வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் இப்ப தொழிலாளர்களுக்கு நான் கொடுக்கிற எச்சரிக்கை, கொடுக்கிற நல்ல உபதேசம். இதை மட்டும் நீங்க நான் சொன்னதை கொஞ்சம் மனசுல ஏத்திக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நல்லவர்கள் முன்னேற முடியும், கெட்டவர்கள் ஒன்னும் செய்ய முடியாது. ஜெயிச்சது ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவன் தான் தோல்வி அடைஞ்சிருவான்.
சீக்கிரம் திருடி சீக்கிரம் போயிடலாம், சீக்கிரம் முன்னேறலாம், சீக்கிரம் நம்ம அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம்னு சொல்லிட்டு நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அதிகம் அள்ளி அள்ளி அனுப்பலாம்னு நினைச்சிட்டு கடைசியா ஒண்ணுமே அனுப்ப முடியாம ரோட்ல நிக்க விடுறது இந்த மாதிரி ஆளுதான். இவர்களுக்கு நான் எச்சரிக்கை சொல்றேன், கம்பெனில ஏதாவது ஒரு திருட்டு இருந்தால் கூட அது கண்டிப்பா எனக்கு தெரியாம இருக்கலாம், கண்டிப்பா ஒரு வருஷம் இல்ல ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 2 வருஷத்துல கண்டிப்பா ஏதாவது எப்படி வேணாலும் மாட்டக்கூடிய சான்ஸ் வரும். இறைவன் கண்டிப்பா காட்டுவான். இப்ப சொன்னாப்புல நம்ம யாக்குபலி வந்து சொன்ன யாரு சொன்ன இந்த பள்ளிவாசலுடைய தொழுவ வைக்கிறதுக்காக நான் வந்து சொன்னேன், தொழுவுறது நான் வந்து முஸ்லிம்களுக்கு கடமையா இருக்கிறதுனால அவங்கள போய் தொழுவுங்கன்னு ஏன் சொன்னேன். ஏன்னா அதுல வந்து அவங்க நான் கம்பெனில வேலை பார்த்தோம், ஒருத்தர் வீட்டுல இப்ப முத்துப்பேட்டையில இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 49 பேர் வேலை பாக்குறாங்க. அந்த 49 பேர் முத்துப்பேட்டைக்கு நான் திரும்பி போகும்போது என்னுடைய புள்ள நல்லபடியா அனுப்பி வச்சோமா வந்துட்டு என் புள்ள நல்லபடியா நல்லா திருந்து இன்னைக்கு பள்ளியாசல வந்து ஒரு 5 வேளையும் தொழுவுறான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா அம்மா சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நான் எதிர்பார்க்கறது, வேற ஒண்ணும் கிடையாது. இப்படி வரணும். ஏன்னா நான் ஊர்ல வந்து நிறைய எங்க முத்துப்பேட்டை இருந்தா கலவர பூமி தான், அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த முத்துப்பேட்டை இன்னைக்கு வந்து கலவர பூமியெல்லாம் இல்லாம இன்னைக்கு நார்மலா கொண்டுட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நான் கம்பெனி வச்சுக்கிறேன், இந்த மாதிரி நல்ல ஒரு நிறைய பேர் கம்பெனி வச்சிருக்காங்க. முத தூக்குறது இந்த சண்டை போட்டுக்கிட்டு அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம், தூக்கி கொண்டு வேலையில கொண்டு வச்சதுக்கு அப்புறம் ஊரு நல்லா இருக்குது, இவனையும் மாத்த முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை கிடைச்சா நீங்களும் செஞ்சு பாருங்க. நேற்று கூட நான் இப்போ ஊர்ல போன வாரம் இருக்கும் போது அவர் புது இன்ஸ்டியூட் வந்து இது பண்ணாரு, வந்து ஜாயின் பண்ணும்போது அவர் கேட்டாரு, உங்களை கேள்விப்பட்டேன் நிறைய ரவுடிகள் என்ன நீங்க உங்க ஆபீஸுக்கு கொண்டு போயிட்டீங்களான்னு சொல்லி. நான் அதான் சொன்னேன், நிறைய ரவுடிகள் நான் கொண்டு போகல, நல்ல வேலைக்காரன் தான், அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைச்சா நல்ல வேலை பார்ப்பானுவான், அதனால கொண்டு போன உண்மைதான். இன்னைக்கு ஊர்ல கலவரம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நானும் ஒரு காரணமா இருக்கலாம், நான் இல்லங்கல எல்லாம் இங்க வந்துருச்சு. பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இப்ப நம்ம கம்பெனில இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சரியா? அதனால சொல்றேன், இன்னைக்கு இங்க வந்துட்டா அந்த ரவுடித்தனம்னா பண்ண முடியாது. வர்றாங்களா, வேலை பாக்குறாங்களா, அவங்கள அழகா சாப்பிடுறாங்க, பொண்டாட்டிக்கு அனுப்புறாங்க, பிள்ளைகளும் பொண்டாட்டிகளும் துவா செஞ்சுக்கிட்டு இருக்குது. அவங்கள மாதிரி அதான் சொல்றேன், இதுக்குதான் இந்த கம்பெனி இன்னைக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்குது. எல்லாரும் பேசக்கூடிய வார்த்தை இதுதான். அதனால வந்து உங்களுடைய ஒரு கம்பெனி சின்ன கம்பெனி ஆரம்பிச்சுன்னா 1, 2, 3 பேர்ல ஆரம்பிக்கிற கம்பெனி பெரிய லெவல்ல வர்றதுன்னு சொன்னா நம்ம சில விஷயங்களை வந்து பார்த்து நடக்கணும். நமக்கு மேனேஜ்மெண்டா இருக்கிறவங்க, நம்மளுக்கு ஓனருக்கு நல்ல ஒத்துழைப்பா இருக்கிறவங்க, சில திருட்டுகள் நடந்துச்சுன்னா ஒரு சின்ன திருட்டுலயே பிடிச்சிருங்க, பெருசா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கும் பாதகம், ஓனருக்கும் பாதகம். அதனாலதான் சொல்றேன், ஏன்னா சிரிக்கிற பார்த்தா கணேஷ் சிரிக்கிற பார்த்தா எது நடந்துச்சு கம்பெனி அதெல்லாம் சொல்ல இருக்கிறாங்க. நான் சொல்ல எல்லா கம்பெனி அதான் சொன்ன 25% சைத்தானுடைய வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, நம்ம உமராக்கு அனுப்போம், உமராவில் 50 பேர் நல்ல மனுஷன், 50 பேர் ஒரு பஸ்ல அனுப்போம். ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு சரியான சாப்பாடு தரல, என்னத்த சொல்றேன்னு எனக்கு தெரியல. இப்படி எல்லாம் சில ஒருத்தம் பண்ற அநியாயம் ஒரு 4 பேர் உடனே சோசியல் மீடியால போட்டு விட்டுறானுவன், உடனே அங்க போட்டு விட்டுறானு. ஏன்டா போட்டா என்ன நடந்துச்சு, ஏன்டா எங்கிட்ட சொல்லல, இல்ல டிரைவர்கிட்ட கேட்டேன், டிரைவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணியா, என்ன குரூப் இருக்கு, குரூப்ல கேட்டிருக்கலாம், நாங்க பாத்துருப்போம்னு சொல்லுவோம். அதனே கேட்க மாட்டானுவன். அவனு உடனே சோசியல் மீடியா போட்டு விட்டா அவங்களுக்கு பெரிய ஒரு பெருமை, அதை போட்டு விட்டா அதுல இருந்து யூடியூப்ல இருந்து காசு வரும்னு நினைக்கிறேன், அது ஏதோ போட்டு லைக் கிடைக்குதான்னு சொல்லிட்டு போட்டு விட்டு போயிடறானுவன். ஆனால் அப்புறமா அவன் மாட்டுறது, அப்புறம் 2-3 பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வச்சேன், அப்புறம் வாய் மூணானும் இது பண்ணானும். ஆரிபாய் நிறைய சந்திச்சிருக்காரு இந்த மாதிரி கேசுகள்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா அதே மாதிரி ஏன்னா நல்லா தெரியும், ஏன்னா ஆந்திராவிலயும் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலும் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் செய்யற ஒரு சில, அதாவது புரியுறது கிடையாது. நம்ம சோசியல் மீடியால போறோமே, இதனால கம்பெனிக்கு என்ன பிரச்சனை வரும், இது நம்ம கஸ்டமர்னா பாப்பாங்களா, இதனா தப்பாகுமா அப்படின்னு நினைக்கிற கிடையாது. இதே மாதிரி நம்ம ஓனர்கிட்ட சொல்லி ஓனர் கேட்கல, ஓனர் அது பண்ணலன்னு சொன்னா கண்டிப்பா நீ போட்டு விடு, கம்பெனி சரியில்லாத கம்பெனி தான் கேட்க மாட்டாங்க. அப்படின்னா இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணும், அந்த எண்ணத்துல வாழ்ந்தான்னு சொன்னா நம்ம கண்டிப்பா வாழலாம். நான் டெய்லி என்னுடைய பேஸ்புக்ல என்னுடைய இதுல ப்ரொஃபைல்லையும் ஸ்டேட்டஸ்லயும் நீங்க வைக்கிறத பார்க்கலாம். எல்லா நல்ல விஷயமும் எனக்கு நிறைய வரும், அதுல நல்ல விஷயத்தை மட்டும் புறக்கி வைப்பேன். ஏன் நாளை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க, நல்லது சொல்லுவாங்க. இது என்ன படிக்க போய் எங்களுக்கு வந்து மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது என்ன சொல்லும்போது எனக்கு நான் செஞ்சதை வந்து ஒருத்தன் அனுப்பினாலும் அதை நான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுனால அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான்னு சொன்னா உங்களுக்கு அதான் சொல்றேன், நல்ல விஷயத்த உடனே அதை பரப்புங்க, கெட்ட விஷயத்த உடனே அதை தடை பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய எண்ணிக்கை, என்னுடைய நியத்து அதுதான். 12:40 ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் வேற ஒண்ணும் இல்ல. நம்முடைய
ஜெயக்குமாரா இருக்கட்டும், நம்முடைய ஆரிஃபாயா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு கம்பெனியை இன்னைக்கு பாத்திமாவா இருக்கட்டும், இன்னும் நம்முடைய அந்த குரூப் பாத்திமெல்லாம் போக போறோம். நான் ஹோட்டல் மட்டும் வாடகைக்கு எடுத்திருந்தோம். அந்த ஹோட்டல்ல நாங்க அங்க போய் ஒரு லீஸுக்கு எடுக்கலாம்னு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். வர்ற காலத்துல உங்களுக்கு அந்த அந்த ஹோட்டல் பிரச்சனையும் இருக்காது. இன்னும் சாப்பாடு நீங்க இருந்து போகும்போது சாப்பாடு மட்டும் இல்லாம இருக்குது, அதையும் ஏற்பாடு பண்ண எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாதிரி கார்கோ எந்த லெவல்ல சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி நிறைய சீக்கிரம் அந்த மோகன் சார் அனுப்புன கார்கோ அவர் யாருக்கோ ஒரு ஹவுஸ் மேட்டுக்கு அவருக்கு அனுப்புனாப்ல 5 நாள்ல கிடைச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் ஒரு கார்கோ அனுப்புனாரு, ஆனா 15 நாள் ஆச்சு. அவரு என்ன அது என்ன காரணம்னு சொன்னா அதான் சொல்றேன்ல, துபாயோட மலை ஏன்னா இது சூழ்நிலை புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னோம் துபாயில அந்த மழை பெஞ்சனால நம்ம எமிரேட்ஸ்ல அனுப்பணும், எமிரேட்ஸ்ல உள்ள சாமான் அப்படியே அங்க தேங்கி நின்றுச்சு, போக முடியல. ஒரு வாரமா ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த விவரத்தை சொன்னவரும் புரிஞ்சுக்கிட்டால. அதான் நான் நினைச்சேன் வேற கத்தாமக்கு அனுப்பணும், ஒரு வாரத்துல கிடைச்சது. ஏன் பார்சல் என் முன்னாடி சொன்ன ஒரு வாரத்துல வரல கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறா என்னன்னு கேட்கும்போது இந்த விவரத்தை சொன்னவரும் புரிஞ்சுக்கிட்டால. புரிஞ்சுக்கணும் வேற ஒண்ணு. அதனால 15 நாள் டைம் கொடுக்குறான். ஆனா 10 நாளைக்கு நம்ம கொடுக்க முடியுது. ஆனா 15 நாள் ஏன் கொடுக்குறோம்? ஒரு 5 நாள் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஆகலாம், எது வேணாலும் செய்யலாம். 2 மாசம் 6 மாசம் மாட்டி கிடந்த கஸ்டம்ஸ்ல பிரச்சனை மாட்டி கிடந்த சாமான எல்லாம் நம்ம எடுத்து கொடுக்காமல எடுத்து கொடுத்தோம். நிறைய பேரு காசையும் கொடுத்து பொருளையும் கொடுக்கிற ஒரே தொழில் என்னன்னு சொன்னா கார்கோ. அதனால இந்த கார்கோ ஈஸியா தொடங்குறதுக்கு எல்லாருமே ஆசை வருது. ஆனா அந்த கார்கோ சரியா கொண்டு போறான்னா செலவு பண்ணிட்டோம், இல்லாட்டி அதை ரொட்டேஷன் பண்ணிட்டு நான் வாழ்றவங்க கிடையாது. நான் அந்த பணத்துல என்னுடைய கார்கோக்கு இத்தனை பணம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு 10 பைசா எனக்கு 100 காசு 200 காசு கிடைக்குச்சுன்னா அந்த பார்சல் போய் சென்று அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த காசை எடுத்து நான் யூஸ் பண்ணணும். தவிர அந்த பார்சல் போற வரைக்கும் நான் பணம் பேங்க்ல தான் வச்சிட்டு இருப்பேன். அதனால இன்னைய வரைக்கும் 25 வருஷம் நெருங்கிடுச்சு. இன்னைய வரைக்கும் இந்த கார்கோல இந்த மாதிரி பிரச்சனை வராததுக்கு காரணம் நான் செய்யற அதே மாதிரி டிராவல்ஸா இருக்கட்டும். இன்னைக்கு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் டிராவல்ஸ்ல, ஆனா ஹெட்டேக் வந்து அதிகமா கார்கோல தான் வருது. ஆனா டிராவல்ஸ்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் சரி பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு குரூப்பா இருக்கட்டும், இன்னைக்கு எம்பாசி இருக்கட்டும், ஸ்ரீலங்கா எம்பாசியா இருக்கட்டும், நேபாள் எம்பாசியா இருக்கட்டும், இந்தியன் எம்பாசியா இருக்கட்டும், அவங்களோட உள்ள பிசினஸ் நம்மளுக்கு தராங்க. ஏன்னு சொன்னா நல்ல ரேட்ல கொடுக்குறோம். மத்த டிராவல்ஸோட நல்ல ரேட்ல கொடுக்குறோம். 1 தினார் 2 தினார் நாங்க வந்து குவாலிட்டி பிசினஸ் பண்ணல, குவான்டிட்டி பிசினஸ் பண்றோம். அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் குவான்டிட்டி பிசினஸ்க்கும் குவாலிட்டி பிசினஸ்க்கு இருக்கு. குவாலிட்டி பிசினஸ் பண்ண அவன் 10 டிக்கெட் வித்தா போதும், அவன் 10 தினார் ஒரு லாபம் வச்சு வித்துட்டு போவான். ஆனா நாங்க குவான்டிட்டி பிசினஸ் 1 அல்லது 2 தினார் இப்படிதான் வைக்க சொல்லி இருக்கிறோம். அதனால இன்னைக்கு சொல்லக்கூடாது. நம்மளுடைய ஸ்டாப்புகள் எல்லாம் ஒரு 50 ஸ்டாப் எல்லாம் கமிஷன்ல இருக்கிறாங்க. ஆனால் நல்லா உழைக்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே அந்த உழைப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் நான் இன்னைக்கு தெரிவிக்கிறேன். இன்னைக்கு அவங்களுக்காக தான் இந்த இதே நடத்துறேன். ஏன்னா அவங்க சம்பாதிச்சு கொடுத்த வச்சுதான் நான் இப்ப அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். ஏன் அவங்க இல்லாம நான் இல்ல, நான் எவ்வளவு அவங்களுக்கு உதவி செய்யறேனோ அதே மாதிரி எனக்கு அவங்க உதவி செய்யறாங்க. हिंदी मेरे हम लोग ट्रैवल्स में काम कर रहा है ना, 1/3 दे रहा है. क्यों दे रहा है? इसलिए तुम्हारे 1/3 के लिए वो पैसा कितना तकलीफ से आप लोग का काम कर रहा है मुझे मालूम है. उसमें वो पैसा से मैं इतना अच्छे क्या दानम धर्म दे रहा है ना, वो धर्म दे रहा है ना, उसके गोल्ड दे रहा है, सब दे रहा है. किधर से दे रहा है? तुम लोग के कितना पैसा हम लोग कमा के दे रहा है ना, उसमें 1 रुपया 2 रुपया मैं रख के बाकी पैसा तुम लोग को दे रहा है. बहुत आदमी लोग को मैं धर्म कर रहा है, आपको मालूम है. इसलिए मस्ताना ஹவுஸ் பாய் பாட்ஷா அவங்கெல்லாம் வந்து இந்த இது என்ன சொல்ற சோசியல் மீடியா இதெல்லாம் அவங்களுடைய அவங்களுடைய இந்த ஆந்திரா எனக்கு பிசினஸ் தமிழோட ஆந்திரா பிசினஸ் தான் அதிகம். எனக்கு அவங்க தான் எனக்கு இன்ஷா அல்லாஹ் இங்க நிறைய பிசினஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னையோட இந்த தமிழ்காரங்களோட அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு எனக்கு ஆந்திராக்காரவங்க நிறைய பிசினஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். समझना अभिलाषा ओके समझ गया ना. ओके ओके नहीं मेरे की बिजनेस ज्यादा कौन दे रहा है ना, आंध्रा वाला दे रहा है. तमिल वाला में तमिल है, तमिल नहीं है. तमिल वाला इतना बिजनेस नहीं दे रहा है, वो 35% दे रहा है. 60% कौन दे रहा है ना, मेरे को आंध्रा वाला दे रहा है. इसलिए उस लोग को मेरे बहुत शुक्रिया बोलना चाहिए. अल्हम्दुलिल्लाह टाइम हो रहा है, तुम लोग बच्चे कल जाना चाहिए काम के, इसलिए खत्म होनी है. मेरे काम वाला सब लोग आने के लिए 11 बजे होंगे, इसलिए 11 बजे के स्टार्ट कर दिया. इंशाल्लाह मैं बात करने के लिए 1 घंटा टाइम लेने के लिए सोचा, बस कला से सब लोग को बात कर दिया. ये इंशाल्लाह नेक्स्ट मीटिंग में मैं तुम्हारे के लिए आप लोग को मालूम है अच्छा बात करने के लिए टाइम होने के टाइम आप सुन सकता है. अभी मेरे के लिए मैं वो अभी कतार में जाके उधर मीटिंग में भी बात करके कल परसों उधर मीटिंग खत्म करके आया. उसमें देखने के मालूम पड़ेगा. अब लोगों कोई भी मेरे स्पीच मालूम पड़ना चाहिए ना, वो एम ए हैदर ग्रुप वो यूट्यूब पे है. बाद में கலகலப்பு அந்த நண்பர்கள் அந்த பேஸ்புக் இருக்குது, NVS நாசர் பேஸ்புக் இருக்குது. இதுல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் பேசுனது
எல்லாமே உங்களுக்கு டெய்லி அப்டேட் கிடைச்சிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதுல போய் பாத்துக்கிறங்க. எல்லாத்தையும் எனக்கு பேசுறதுக்கு டைம் இது வரைக்கும் கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப கேக்கு வெட்டி கேக்கை கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நாங்க கோல்டை வந்து ஒரு ஆளுக்கு நான் பேர் சொல்லுவோம். அவங்க வந்து வாங்கிட்டு போகலாம். சரியா? நம்ம கேக்கு எடுத்துருவாங்க. கேக்கை வெட்டிடுவோம். கேக்கை வெட்டி